வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்கள். என் கதைக்கரு வெளிவர ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், ஊக்கமளிக்கும் நண்பர்களுக்கும், பேராதரவு அதிகம் காட்டும் ரசிகப் பெருமக்களுக்கும் என் பணிவான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதையுள் வருவது கற்பனை சம்பவங்கள் என்றாலும் ஏதோ ஒரு உண்மையை புரிய வைப்பதற்கு யான் கையாளும் புத்திமுறையே. வாருங்கள், இன்றைய சிந்தனை கருவாம் விசித்திரமானதே வாழ்க்கை என்னும் சிந்தனை கருக்குள் நோக்குவோம். ஒவ்வொருவர் வாழ்க்கையும் விசித்திரமானது. தூரத்து பார்வைக்கு யாவும் குளிர்ச்சியாக உள்ளது போல பசுமையாகத்தான் தெரியும். வானமும் சில சமயங்களில் மேகமூட்டங்கள் தென்படாமல் நமது பார்வைக்கு மிகவும் நீல நிறத்துடன் தெளிவாகவே காணப்படும். பருவ மாற்றங்களுக்கு ஏற்ப அதன் தெளிவும் மாறுபட்டு நமது வேலையையும் சரியாக செய்ய விடாமல் கண்ணீர் விட்டு அழுவது போல் மழையும், மழை விட்டாலும் தூவானமும் விடாது தூற்றல் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. மழை பெய்தால் பெய்து கெடுக்கிறதே என்றும், வெயில் அடித்தால் சுட்டு எரிக்கிறதே என்றும், அதற்கு இது பரவாயில்லை என்றும், இதற்கு அது பரவாயில்லை என்றும் வாழ்ந்தே தீர வேண்டிய விசித்திரமான வாழ்க்கை. அடாது மழை பெய்தாலும் விடாது சவாரி என்பது போல் உழைத்தே தீர வேண்டும் என்பதும் விசித்திரமான வாழ்க்கை என்ற சிந்தனைகளுடன் புளியம்பட்டியில் வசித்து வரும் நடுத்தர பிரிவு வகுப்பினராம் சந்தோஷ் என்பவர் தன் தாய் மற்றும் மனைவி, வளர்ந்து வரும் டீனேஜ் பிள்ளைகளுடன் தன் தகப்பனார் சூரியமூர்த்தி இறந்ததற்கு பிற்பாடு அவரது பூர்வீக வயல்களில் பயிரிட்டு அதன் வழி கிடைக்கும் வருமானத்தில் ஆரம்ப காலத்தில் சந்தோஷ் என்பவர் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் வாழ்க்கையின் போக்கு விசித்திரமானதே. எதிர்பாராத செலவுகள் புயல் போல அவரின் குடும்ப வளர்ச்சியில் வீசத் தொடங்கியது. அச்செலவுகளால் திக்குமுக்காடினார் சந்தோஷ் சந்தோஷமின்றி. வளரும் அந்த பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்ற செலவுகள், வயதான தாயின் மருத்துவ செலவுகள், மனைவிக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து மகிழும் செலவுகள், இல்லற அன்றாட தேவைகளுக்கான எதிர்பாராத செலவுகள், திடீர் விருந்தினருக்கான செலவுகள், எந்த வறுமைகளையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் இவ்வாறு வாழ்ந்தார் சந்தோஷ். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்துக்குடி, இறக்கப் போனாலும் சிறக்கப்போ என்பதற்கு ஏற்ப சந்தோஷின் வாழ்க்கையை கண்ட அக்கம்பக்கத்தவர்கள் அசைந்து போகும் அளவிற்கு செல்வச் சீமான் போல, பூர்வீக சொத்து உள்ளவர் போல காட்சியளிப்பார். வெளிப்பார்வைக்கு அவ்வாறுதான் தெரியும். இதுவும் ஒரு வகை விசித்திரமான வாழ்க்கையே. தன்னிடம் இருப்பதில் சிறிதாவது வந்து வறுமையை சொல்லி கேட்போருக்கு இல்லை என்று சொல்லாது கொடுக்கக்கூடிய நிலையிலும் வெளிப்பார்வைக்கு தென்பட வாழ்ந்தார் சந்தோஷ். காரில் அமர்ந்து போவோரை நாம் காணும்போது அவனுக்கென்ன சொகுசு காரில் அமர்ந்து போகிறான் என்றுதான் இல்லாதவர்களுக்கு எண்ணத் தோன்றும். காரில் போவோரின் அல்லல்படும் மனநிலை என்பது எவருக்கும் புரியாதல்லவா? காரில் செல்வோர் சிலருக்கு அவர் செல்வது வாடகை கார் என்பது அவருக்கும் சில நேரங்களில் புரியாது. காரில் செல்வோரை பார்ப்பவர்க்கும் புரியவா போகிறது? பட்டு வேட்டி, பட்டுப்புடவை உடுத்தி போவோரை காணும்போது இல்லாதவர்க்கு வேதனையாகத்தான் இருக்கும். என்ன செய்வது? விசித்திரமான வாழ்க்கை போக்கு. கடிகாரம் என்ன, தங்கச் செயின் என்ன, வளையல்கள், மோதிரங்கள் என்ன, மின்னுகின்ற அணிகலன்கள் என்னென்ன, அப்பப்பா, அணிந்தவனுக்கு மட்டும்தானே புரியும். எல்லாம் ஒரு வகை இரவல் என்பது. இதுபோலத்தான் சந்தோஷ் வாழ்க்கையும் இடையில் பலரால் எண்ணும்படி ஆயிற்று. அதற்கு காரணம் வயல் விளைச்சல் முப்போதும் சரியில்லாமல் போனதே. தன் அப்பா சொத்துக்கு பதிலாக பிள்ளைகளை வளர்க்க என்று வாங்கிய கடனை அடைப்பதிலேயே சில வருடங்கள் சந்தோஷுக்கு ஆயிற்று.
குடும்ப கௌரவம் போய்விடக்கூடாது என்பதற்காக வங்கியில் வாங்கிய வீட்டு அடமானக் கடன் அடைத்தாக வேண்டுமே, அதற்காக உழைத்தார். வயலுக்கு வேண்டிய செலவுகள், பிள்ளைகளின் படிப்பு மற்றும் மூத்தவனுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வாங்கிட ஆகும் செலவுகள், வெளி பந்தாவிற்காக வெளியே போய் வர வாங்கிய கார் கடன் ஆகியவற்றால் சந்தோஷத்திற்கு நாளடைவில் சந்தோஷம் பறிபோய் மகிழ்ச்சியின்றி தனது வாழ்வில் உள்ளுக்குள்ளேயே இடையே எதிர்பாராது ஏற்பட்ட கடன் தொல்லைகளால் தன் ஆர்வத்தையும் இழந்து கவலைப்படலானார் சந்தோஷ். இதுவே விசித்திரமான வாழ்க்கையல்லவா? மன உளைச்சலுக்கு ஆளான அவரை குடும்பத்தினர்கள் உணர்ந்து கொண்டு கடவுளிடத்து முறையிட்டு சரி செய்ய வேண்டினர். தான் வாழ்ந்த கௌரவ வாழ்க்கையால் வெளியில் காட்டிக்கொள்ள முடியாமலும் சொல்ல முடியாமலும் வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டம் சந்தோஷத்திற்கு மனதளவிற்கு இருபக்கம் இடிபோலாயிற்று என்பதே உண்மை. விசித்திரமான வாழ்க்கையல்லவா? சந்தோஷ் குடும்பத்தினரோ மனம் தளராதீர்கள், எல்லாம் போக போக சரியாகிவிடும், நம் பிள்ளைகள் வேலைக்கு போய்விட்டால் கூட சரியாகிவிடும் என்று எதிர்பார்த்தனர். இதுவும் விசித்திரமான பார்வையல்லவா? பருவநிலை சரியானால் வயல் மகசூல் சரியாகிவிடும். தற்போது விவசாயிகளுக்கு கிடைக்கும் அரசு உதவித்தொகையும் ஓரளவு நம் கை கொடுக்கும். தைரியத்தை மட்டும் கைவிடாதீர்கள். சுவர் இருந்தால்தானே சித்திரம் எழுத முடியும். நமக்கு கைகால்கள் நன்றாக உள்ளன, உடல் ஆரோக்கியமும் நன்கு உள்ளது, அன்பான குடும்பம் உள்ளது. பிறகு ஏன் உங்களுக்கு கவலை? தைரியலட்சுமி உள்ள இடத்தில்தான் எல்லா சகலட்சுமிகளும் உடன் இருப்பார்கள். தைரியத்தை மட்டும் இழக்காதீர்கள் என்று நம்பிக்கை ஊட்டும் சுற்றங்கள் ஒரு பக்கம். விசித்திரமான வாழ்க்கையல்லவா? நம்மிடம் பூர்வீக குடும்பத்தின் நகை சிறிது உள்ளது. அதை விற்று தற்போது செலவை ஈடுகட்டலாம் அல்லவா? நகைகள் பெட்டிக்குள்ளிருந்து என்ன ஆகிய போகிறது? அவசரத்திற்கு உதவிடத்தானே நகைகள். புன்னகை வேண்டாமா? பொன்னகை தேவையா? விளைச்சல் வருமானம் அதிகம் வரும்போது புது நகை வாங்கிவிட்டால் போதும். நம்மை விட ஒன்றுமே இல்லாதவர்களை பாருங்கள். இருக்க இடம், உணவு, உடுக்க உடை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர்? மனைவி, கணவன், குழந்தைகளை இழந்து தவிப்போர் உலகில் இல்லையா? எல்லாம் இருந்தும் நோய்வாய்ப்பட்டு அல்லல்படுவோர் எத்தனை பேர்? குடும்பம் சிலருக்கு இருந்தும் பிடிவாதத்தால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அக்குடும்பங்களில் எத்தனை பேர்? எண்ணி பாருங்கள். வசதி வாய்ப்புகள் பல இருந்தும் மனம் சந்தோஷமில்லாமல் டைவர்ஸ் என்ற பெயரில் துயரப்படுவோர்தான் வாழ்க்கையில் எத்தனை பேர்? விசித்திரமான வாழ்க்கையல்லவா? அவசர முடிவுகள் எடுத்தவர்கள் எத்தனை பேர்? வீட்டை விட்டு பொறுப்பற்ற நிலையில் தட்டிக்கழித்து ஓடிவிடுவோர் எத்தனை பேர்? தலைமையை இழந்து வாடும் குடும்பத்தினர்கள் எத்தனை பேர்? ஆட்டம் பாட்டம் குடி கும்மாளம் இட்டவர்கள் வீட்டையே மருத்துவமனைகள் போல் தற்போது ஆக்கி எழ முடியாமல் அல்லல் படுவோர்தான் எத்தனை பேர்? விசித்திரமான போக்கல்லவா? வாழ வேண்டிய வயதில் ஆசை நிறைவேறாததால் இறந்து விட்டவர்கள் எத்தனை பேர்? துயரமல்லவா? தேவையற்ற மன இறுக்கத்தால் சிலர் முடங்கி நீரழிவு, ஆஸ்துமா, இதய நோய்களில் ஆனோர் பல பேர். எத்தனை பேர்? கைகால்கள் அல்லது முதுகுத்தண்டுவிடத்தில் காயங்களுடன் படுக்கையில் படுத்து கிடப்போர் எத்தனை பேர்? வைத்தியம் செய்ய முடியாத பைத்தியம் பிடித்தவர்கள் எத்தனை பேர்? தவறினால் சிறையில் தண்டிக்கப்பட்டு வாடுவோர்கள் எத்தனை பேர்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையால் 3-4 திருமணங்கள் செய்து மனைவிகளோடு நிம்மதியில்லாமல் கால்வலியோடும் பிறகு தலைவலியோடும் மன உபாதைகளுடன் தேவையில்லாமல் சேர்த்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? விசித்திரமான வாழ்க்கையல்லவா? புகையிலை சுருட்டு, பீடி பழக்கத்தால் புற்றுநோய்க்கு ஆளானவர்கள்தான் எத்தனை பேர்? இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் உலகியல் நிலையினை. அப்படிப்பட்ட நிலையினை நமக்கு ஆண்டவன் கொடுக்கவில்லையே என்றனர் சுற்றத்தினர். விதியாம், கர்மா, அதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். நமக்கோ எந்த நோயும் இல்லை. மிகவும் அன்றாட பசியால் நாம் வாடவும் இல்லை. நல்ல பிள்ளைகளையும் பெற்று உள்ளீர்கள். இதுவெல்லாம் உங்களின் அதிர்ஷ்டம்தானே. உலகில் நம்மை விட துக்கம் உள்ளவர்கள் நிறைய உள்ளனரே. இப்பிறவியில் ஆண்டவன் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை சுற்றத்தை கொடுத்துள்ளான், அமைத்து கொடுத்துள்ளான். நோய் நொடி இல்லாமல் உள்ளீர்கள். அதுவே போதுமானதாகும் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். விசித்திரமான இந்த வாழ்க்கை என்று சந்தோஷின் மனைவி சந்தோஷத்திற்கு புரிய வைத்தாள்.
விசித்திரமான வாழ்க்கையின் போக்கினை கடவுளுக்கு நன்றி சொல்லி, ஆம், இக்கதையின் நிகழ்வா நாம் அறிய வேண்டியது எல்லாம் சரியாகிவிடும் என்று வாழ்வதே நம்பிக்கை, எல்லாம் சரி செய்து விடலாம் என்று வாழ்வதே தன்னம்பிக்கை, எப்படியும் சரி செய்தே ஆக வேண்டும் என்கின்ற விடாமுயற்சியே வாழ்க்கை. விதியை மதியால் வெல்வோம். பிறப்பு போல் நமது இறப்பும் சிறக்கட்டும். வாழ்க வளமுடன்.